நம்ம நெனச்ச ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்து பண்ணக்கூடாம, ஒரு குழப்பத்திலே இருக்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் குடுப்பார். இந்த மாதத்தில் குடுப்பார். 2ல செவ்வாய் இருக்கும்போது வார்த்தைகள் கவனம். ஒரு விஷயத்த முன்னோக்கி போயிட்டுருப்பீங்க. சடனா அது வேண்டாம் அப்டின்ட்டுருவீங்க. 2ல செவ்வாய் வந்து பகை வீட்ல இருக்கு. ஸோ குடும்பத்தில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பகை நீடிக்காம அமைதியா போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 3ஆம் வீட்ல குரு மறைந்து இருக்கிறனால, அதுவும் சந்திரனோட வீட்ல மறைந்து இருக்கும்போது என்னாகும் அப்டின்னா, அடிக்கடியான ஒரு எமோஷனல் தாட் வந்துகிட்டே இருக்கும். சடனா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வழிகாட்டுதல் அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8 அப்டின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வராரு. ஸோ இதுல வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம நெறைய முடிவுகள் எடுக்கும்போது நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு நெறைய பேர் வருவாங்க. அவர் வந்து 3 மறைந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, மறைமுகமான ஒரு எதிரிகளின் தாக்கம். இப்ப நீங்க வந்து ஒரு இப்போ ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து 2ஆம் இடம் புதன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பேங்க்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரா இருக்கீங்க, இல்ல புதன் சம்மந்தப்பட்ட தொழில்கள்ல இருக்கீங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ஸ்தானத்துல 3ஆம் வீட்ல சூரியனோட மறைந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கன்ஃப்யூஷன் ஒரு பிசினஸ்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலையான ஒரு விஷயங்கள் வராது. ஆனா, அது வந்து சூரியனோட சேரும்போது என்ன அப்படின்னா, அந்தந்த பாதங்கள் மாறும்போது அஸ்தங்கமாயி அதெல்லாம் கொஞ்சம் விலகும்போது என்னாகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு விஷயம் வரும்.